Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு free. இல்லை செல்வ பெருந்தகை பெரிய டாக்டர் ராமதாஸை போய் பார்த்தா செல்வ பெருந்தகையா போய் பார்க்க முடியுமா? இருக்க திமுக தலைமை ஸ்டாலினும் அவருடைய பையன் உதயநிதியும் சொல்லியிருப்பாங்க. திருமாவளவனை ஸ்டாலின் சந்தேகப்படுறார். திருமாவளவன் எக்ஸிட் ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு ஒரு குரூப் வேணும். அடுத்த தேர்தலில் அதிமுக வென்று தனித்தன்மையுடன் ஆட்சி அமைக்கிட்டாரு. இனிமேல் இதை வச்சுக்கிட்டு இந்த பெண்ணு பொண்ணுன்னு ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் சுற்றிட்டு இருக்கு. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளை வச்சு சுற்றி விட முடியாது. கேள்வியை அறிவாலயத்தில் போய் கேளு. வெளியே நீங்கள் பூத மந்திரம் பூச்சாண்டி வந்துருங்களான்னு சொல்கிறீங்க. உங்கள் பொதுச் செயலாளர் இன்னைக்கு இருக்கிற மூத்த அமைச்சர் துரைமுருகன்லேருந்து துணை முதலமைச்சர் உதயநிதியிலிருந்து டெல்லிக்கு போயிட்டு வரீங்களா? எதுக்கு வரீங்க? பாதம் தாங்கவான்னு கேளுங்களேன் போய். எக்ஸிட் ஆனா எங்க போவாரு? வேற இடம் பாஜக இருக்கு, அதிமுக பக்கம் வர முடியாது, அதனால அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்களை நம்ப வேணாம். நாளைக்கு வேணா எங்களுக்கு அதிமுக கூட தான் கூட்டணி, பிஜேபி அந்த பக்கம் ஓரமா இருக்குன்னு திருமாவளவன் பேசுவாரு. ராவைக்கான ஒரு அரசியல் சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அறிவாலயத்திலிருந்து ஒரு 300-400 கோடி வாங்கி அறிவாலயத்துல இருந்தா டெல்லியில இருந்துன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? ராமதாசுடைய கொடுக்க அன்புமணி 2 பேருக்கும் மூளை பயங்கரமான மூளை, கிரிமினல் மூளை. எந்த பக்கம் போனாலும் சீட்டை நோட்டை யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த பக்கம் போவாங்க. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கங்க. திமுக கூட்டணி கடந்த 3-4 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. இன்டாக்டா இருக்கும், இனிமே எங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு மெகா கூட்டணியா கட்டமைப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருக்காங்க. என்னதான் கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அப்படி இடம் இல்லைன்னு சொன்னாலும் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் தலைவர் ராமதாஸ் அவர்களை போய் பார்த்துட்டு வராரு. என்ன திடீர் பாசம் காங்கிரஸுக்கும் விசிகவுக்கும் ராமதாஸ் மேல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ டெல்லி பயணம், அங்க பாஜக தலைவர்களுடான சந்திப்பு, தேர்தல் ஆணையம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இரண்டு கூட்டணிகளையும்? இல்லை செல்வ பெருந்தகை பெரிய டாக்டர் ராமதாஸை போய் பார்த்ததா சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. செல்வ பெருந்தகையா போய் பார்க்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இருக்க திமுக தலைமை ஸ்டாலினும் அவருடைய பையன் உதயநிதியும் சொல்லியிருப்பாங்க போய் பாருங்கன்னு. அவங்க திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கு, எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ 4 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட அந்த 4 தேர்தலில் கூட்டணியோட ஒரு பெரும்பாலான மக்கள் இன்டாக்டாக இருந்தாங்க. இப்போ மக்கள் இந்த 4 வருஷம் அவங்களுடைய ஆட்சியினுடைய மாட்சிமையை பார்த்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவங்க உணர்றாங்க. ஒன்று. 2வது, கூட்டணியிலேயே அவசரம் ஒலிக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் ஒரு பக்கம் பேசிட்டு, முத்தரசன் ஒருத்தர் தான் வாங்கின காசுக்கு சின்சியராக ஏதோ பேசிகிட்டு இருக்காரே தவிர மற்றவங்கெல்லாம் அவசரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவனை ஸ்டாலின் சந்தேகப்படுறாரு. சந்தேகப்படுறாரு. என்ன சந்தேகப்படுறாரு? திருமாவளவனுடைய செயல்பாடுகள் அவர் நாங்கள் 25 சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, இது மாதிரி இல்லை. அவர் பேசுறது மட்டும் இல்லை, அவருடைய சுற்றி இருக்கிறவங்களை விட்டு பேச வைக்கிறாரு. ஆனா அதே திருமாவளவன் தானே சொல்றாரு, சனாதனம் உள்ள வரக்கூடாது, அதுக்காக என்ன இதுக்கு வேணாலும் நாங்க இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் இந்த சனாதனம் உள்ள பூந்துரும் சனாதனம் எப்போ உள்ள பூந்துன்னு சொல்லணும். சனாதனத்துக்கு நடபாவாடை விரிச்சு வரவேற்று உள்ள நுழைய விட்டதே கருணாநிதி. அவருக்கு முன்னாடி ஜெயலலிதா. அந்த அம்மா கொண்டு விட்டாங்க. சில தமிழ்நாட்டு கோரிக்கைகள் நிறைவேறலன்னு ஒரே வருஷத்தில் டெல்லியில் ஆட்சியை கலைச்சாங்க. ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார்? கலைச்ச உடனே போய் ஒட்டினவர் 2001 இதே சனாதனத்தை உள்ளே கொண்டு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அவங்கள ஒரு 5-6 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சவர் கருணாநிதி. ஆகையால் இந்த சனாதனம் உள்ள பூந்துருங்கிறதுலாம் சும்மா ஓட்டுக்காக சொல்கிறது. மக்கள் யார்கிட்டையாவது போய் நீங்கள் சனாதனம்னா என்னன்னு கேளுங்க. இவங்க பேசுகிறாங்கல்ல, சனாதனம், அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் யாரையாவது. ஒருத்தனுக்கும் தெரியாது. சனாதன தர்மம்ங்கிறத எல்லாரும் ஈக்குவல்ங்கிறது தான். அப்புறம் எல்லாரும் ஈக்குவல்ங்கிற ஒரு சனாதன தர்மத்தை வச்சிருக்கிறவனை வச்சு சனாதனம், சங்கி, மங்கி, பங்கி, இது எதுக்கு எவனுக்கா அர்த்தம் தெரியுமா?
ஏதோ எதுகை முனையில பேசணும்னு பேசுறாங்க, அது வேற. அப்போ விசிக மேல என்ன சந்தேகம்? வேற எங்கேயாவது போயிடுவாங்கன்னு சந்தேகம். விசிக வந்து உங்களுக்கு டிஎம்கேனுடைய ஓட், அதாவது இந்த அவங்க கூட்டணி ஓட் பேங்க்ல தப்போ ரைட்டோ தனியா நின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத காங்கிரஸுக்கு ஒரு 4-5% இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட இருக்கிறதால கிறிஸ்டியானிட்டி ஓட் வந்து அவங்களுக்கு அப்படியே விழுது. முஸ்லீமை விட்டுருங்க, முஸ்லீம் ஓட் பேங்க்கும் டிஎம்கேக்கு அது எப்படி போகுதுங்கிறது வேற விஷயம். இது இல்லாமல் வட தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான ஓட்டை வந்து கொண்டு கொடுக்கறது விசிக. 2011 எலெக்ஷன் போது மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் அறிவாலயத்துக்கு மேலே ரைடை விட்டுட்டு கீழே வந்து பேரம் பேசி 61 சீட்டு வாங்கினவங்க. ப்ரெஷருக்கு வந்து டிஎம்கே வந்து ஈஸியாக ஈல்டு ஆகிடும்னு இவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ போன எம்எல்ஏ எலெக்ஷனில் 6 சீட்டு ஒன்று தான் கொடுத்தாங்க விசிகாக்கு, 4 தான் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 25 கேட்டால் இன்னொன்று டபுள் டிஜிட்டில் நிற்போம்னு சொல்கிறாரு. அப்படி நின்னாதான் எங்கள் பார்ட்டியினுடைய ரெகனைசேஷன் வந்து கண்டினியூ ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் 10 வரைக்கும் நெருக்குவார். 25ன்னு சொன்னால் 10 கிடைக்கும். நாளைக்கு சப்போஸ் தனி மெஜாரிட்டி டிஎம்கேக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த தனி மெஜாரிட்டியை நெருங்குற அளவுக்கு வந்து ஒரு 10 சீட்டு 20 சீட் தேவைப்பட்டால் அப்போ வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற டிமாண்டை வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்து இப்போ திருமாவளவனா இருப்பார். ஆனால் தனிப்பெரும்பான்மை வராத அளவுக்கு அவங்க சீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கல்ல திமுக? பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும். யாருக்கு? விசிகாக்கு. வேற எங்கே போய் நின்னாலும் அது கிடைக்கும். ஆனால் அது எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகணும்ல? ஏன் ஆகாது? ஏற்கனவே ஏடிஎம்கே கூட இருந்து அவங்க 6 பேர் ஜெயிக்கலையா? அதே பலம் இப்போ இருக்கா அதிமுக? எல்லாம் இருக்கு. எங்கே கெட்டு போச்சு உங்களுக்கு? அதிமுக பலம் எங்கெங்கே கெட்டு போச்சு? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் அதிமுகவில் வந்து கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்பு எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் இல்லாத நிலைமையில் இப்போ கட்சியில் இருக்கிற தொண்டர்களை ஒருத்தர் தலைவராக இருக்கார். அவரை லீட் பண்ணி அந்த கட்சி ஃபேஸ் பண்ணுது. போன எலெக்ஷனில் பிஜேபியும் வேணாம் யாரும் வேணாம், இருக்கிற அதிமுகவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறத பார்க்கணும்னு வெறும் தேமுதிக என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு 21% ஓட்டு வாங்கி காமிச்சிருக்காங்கல்ல. அவங்களுடைய ஓட் பேங்க், நீங்கள் டிஎம்கே தனியாக அதனுடைய ஓட் பேங்க் என்னங்கிறது 4 எலெக்ஷன் ஜெயிச்சா சொன்னீங்கல்ல, டிஎம்கேனுடைய தனி ஓட் பேங்க் என்னன்னு சொல்லுங்கள். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தபோதும் சரி, ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, தனியாக நின்று அவங்க ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்க தனியாக தான் நின்னாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. 2014 தனியாக நின்று கிட்டத்தட்ட 37 எம்பி தொகுதியை ஜெயிச்சாங்க. அப்பெல்லாம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகள் எதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவா இல்லையே. அப்ப எப்படி கடந்த கால பலம் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், கருணாநிதி இருந்த போதே பல தடவை எம்ஜிஆர் கிட்ட தோத்துருக்காரு, பல தடவை ஜெயலலிதா கிட்ட தோத்துருக்காரு. ஆகையால் அந்த கட்சி பலம் எழுந்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா? இப்போ இப்படி 4 தடவை ஜெயிச்சாங்க, கருணாநிதி கூட இல்லை. வெற்றி தோல்விங்கிறது அந்தந்த தேர்தல் சமயங்களுடைய வியூகம் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது தான். நீங்கள் இப்போ ராமதாஸ் வந்து பெரிய ராமதாஸ் சொன்னாராமா, நான் என் பையன்கிட்ட வந்து அதிமுக கூட போகலான்னு சொன்னேன், அவன் ஒத்துக்கலை, போயிருந்தா அவங்க ஒரு 7-8 சீட் ஜெயிச்சிருப்பாங்க, நாங்கள் ஒரு 3-4 சீட் ஜெயிச்சிருப்போம் ராமதாஸ் சொல்கிறாருல்ல. அன்னைக்கு அந்த அலைன்ஸில் வந்து ஒரு சின்ன டில்ட் ஆகி பிஎம்கே ஏடிஎம்கே கூட இருந்திருந்தால் ஒரு 10-15 சீட்டு வந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ அந்தந்த நேர சூழ்நிலையை பொறுத்து தான். ஆகையால் 10 வருஷம் கண்டினியூஸாக அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. ஜெயலலிதாவுடைய சடன் டிமைஸு, எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே தான் ரைஸ் ஆகி வர்றாரு அந்த பார்ட்டியில். வந்து இப்போது கருணாநிதி தான் சொல்லுவார் எப்போவுமே, எங்கள் கட்சி சங்கர மடம் இல்லை, வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் அப்படி சொன்ன ஒரு இடத்துல வாரிசு அரசியலும் வந்திருக்கு, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்குது. இப்போ இங்கே வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கார். அங்கே இருக்கிற எல்லாருமே தொண்டர்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தொண்டர்கள். அதில் முதல் தொண்டர் இவர் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. டிஎம்கேல நாளைக்கு வந்து ஒரு ஆர் ஆசா வந்து தலைவர் ஆவார், பொதுச் செயலாளர் ஆவார், முதலமைச்சர் ஆவார்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அதையெல்லாம் அங்கே போய் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஊருக்கு கிளச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி எடப்பாடி அவருடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரிஞ்சு அவர் நேற்று கூட உளுந்தூர்பேட்டையில் கூட்டம் பேசுகிறாரு, பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க. அதிமுகங்கிற கட்சிக்காக வந்த கூட்டம், அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கூட்டின கூட்டம், மக்கள் வந்திருக்காங்க, கூட்டுறாங்க. நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்கன்னு தெரியும்.
தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியா, அமித்ஷா அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு சொல்லுவீங்கள்ல. நேற்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்த தேர்தலில் அதிமுக வென்று தனித்தன்மையுடன் ஆட்சி அமைக்கிட்டாரு. இனிமேல் இதை வச்சுக்கிட்டு இந்த பெண்ணு புண்ணுன்னு ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளை வச்சு சுற்றி விட முடியாது. எதையாவது ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று குழப்பணும். ஆனால் என்னென்னா 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டெலிபரேட்டாக பிஜேபியை அவாய்ட் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் என்னன்னா, அவர் தலைமையில் இருக்கிற கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டாரு. இப்போ வரப்போகிறது சட்டசபை தேர்தல். அவங்க இங்கே தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் கேளுங்க. அதாவது டிஎம்கேட்ட வந்து பாண்டட் லேபராக எழுதி கொடுத்தவங்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் கேளுங்க. திமுக ஆட்சியை ஒழிக்கணும், விஜயை கேளுங்க, அவரும் அதுதான் சொல்லுவார். சீமானை கேளுங்க, அவரும் அதுதான் சொல்லுவார். பிஜேபியை கேளுங்க, அவங்களும் அதுவாங்க. அப்போ இந்த ஒழிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்களும் ஒருங்கிணைக்கணும்னு இவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருக்காரு. தேர்தல் கூட்டு வேற, கொள்கை கூட்டு வேறன்னு முதலே சொல்லிட்டாங்க. எங்கள் கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. ஆனால் தேர்தல் கூட்டு பிஜேபி கூட அதிமுக சேரவே சேராது. எடப்பாடி பழனிசாமி போகவே மாட்டார். நாம் ஜாலியாக மஞ்சள் குளித்து 26லையும் ஆட்சிக்கு திரும்ப வந்துடலான்ற எண்ணம் திமுக தலைமைக்கு இருந்தது. பிஜேபி கூட சேர்றேன்னு சென்னையில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் நின்று அறிவித்த உடனே அன்னைக்கு பிடிச்ச பயம் இன்னைக்கு வரைக்கும் போல. அவங்க பயத்துக்கு வேப்பல் அடிக்கிற மாதிரி உண்மையிலேயே இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜேர்னலிசம் இருக்க எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்டா நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னு இருக்கு. இந்த அளவுக்கு மட்டமான அதான் ஒரு காலத்தில் வந்து என்னதான் முதலாளிகள் வந்து ஒரு 5-6 பத்திரிகை தான் இருக்கும். இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, நவமணி, இது மாதிரி ஒரு 5-6 பத்திரிகை இருக்கும். ரிப்போர்ட்டருக்கு மரியாதை இருந்தது. ரிப்போர்ட்டர் என்ன எழுதுனாலும் அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இன்றைக்கி வந்து இந்த விஷுவல் ஜேர்னலிசம் வந்த பிறகு எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியாக போச்சு. கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி என்ன சொல்கிறானோ அதை தான் வந்து நியூஸாக ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் விஷுவலாக போகுது. அந்த முதலாளிகள் அத்தனை பேரும் அறிவாலயத்தில் வந்து இந்த அரசியல் கட்சிகள் மாதிரி அடிமையாயிட்டாங்களேன்றதான். நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் ஒரே மேடையில சேர்ந்து அறிவிச்சாங்கன்னு. அங்கேயே சிலருக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை சொல்றாரு, அங்க ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. கூட்டத்துல கூட்டணி அறிவிப்பு தமிழ்நாட்டில் அவர் தான் தலைவர், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ற, ஆனா அவர் வாய் திறக்கவே இல்லை. தொடர்ந்து அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்று சொல்ற நீங்க சொன்னாம நேற்று பதில் சொல்லிட்டாரு, தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை தாண்டி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பா விசிக உட்பட எல்லாரும் பாஜக கபலீகரம் பண்ணிரும் அதிமுகன்னு சொல்றதுக்கு சேர்த்து பதில் சொல்லிட்டாரு. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டம் வச்சிருந்தாலும் அது தொண்டர்கள் மத்தியில ஒரு ஜெல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்னையில அதிமுக முகமா பார்க்கப்படுற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு எங்க காணும்? வாரத்துக்கு 4 முறை செய்தியாளர் சந்திக்கிறவர் காணுமே. அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களுக்கே இன்னும் அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற குரல்கள் அதிமுகக்குள்ளேயே அதிருப்தி இருக்குல்ல. அதிமுகக்குள்ள அதிருப்தி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை மாதிரி இருக்கிறவங்க வெளியே வந்து அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டெய்லி ஜெயக்குமார் வீட்டு வாசல்ல 4 மைக்கை வச்சுட்டு இருந்தீங்களே, இப்பயும் அங்கே போக மாட்டேங்கிறீங்க. நீங்க அங்கே போகாமே அவரு வாயை திறக்கலன்னா 4 நாள் முன்னாடி கூட பார்ட்டி ஆஃபீஸில் வெளியே வந்து அவர் தான் வாயை திறந்தாரு. நாம் வந்து ஸ்டாண்டு போட்டே பழக்கப்பட்டவங்க இப்போ அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஸ்டாண்ட் போடுறதுல ஒன்று. நீங்கள் அன்னைக்கு வந்து அந்த கூட்டணி அறிவிக்கும் போது அது அமித்ஷா அவங்க கட்சியினுடைய மேடை, அது அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம். என்னென்னவோ பேசுனீங்க, 1000 பரப்புரை பண்ணாங்க. சென்னைக்கு வந்து அதிமுகவினுடைய வரலாறு டெல்லி வந்து அந்த தலைமை வீட்டுக்கு போகிறது தான். அது எம்ஜிஆர் இருந்தபோதும் சரி, ஜெயலலிதா இருந்தபோதும் சரி, இங்கே வந்து அமித்ஷா வந்து அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி குருமூர்த்தி வீட்டுக்கு போனார், தமிழிசை வீட்டுக்கு துக்கம் வாங்க போனார், துக்கம் கேட்க போனார். அதுக்கப்புறம் அங்கே காணும், இங்கே காணும், ஆளை காணும், பின்னாடி அந்த பேனர் இருந்து அதை காணும் இதை காணும்னு உட்காந்து நாம் ஊதிக்கிட்டே இருந்தோம். பப்பரப்பான்னு 6:30 மணிக்கு எடப்பாடியார் வந்துட்டார். அவன் டெல்லி, அதாவது எடப்பாடியாரே எழுந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைவர், நான் தான் அதனுடைய தலைவர், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி செயல்படும், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்க சொன்ன கேட்ட நீங்கள் உங்கள் மொத்த கேள்விக்கு நான் பதிலை சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் கேளுங்க. அவர் சொன்னால் நல்லா இருக்காது. டெல்லியிலேருந்து வந்த அமித்ஷா என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி சேர்ந்துருக்கு,
இந்தியாவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபி மோடி தலைமையில் தான் தலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி செயல்படும். எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னு சொல்லிட்டு சொன்னதோட மட்டும் இல்லை, ஆனால் தொடர்ந்து நாம் எவ்வளவோ சந்தேகங்களை கிளப்பி திமுக தலைமையினுடைய ஆசைக்கு ஏற்ப இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து வெளியே உடைக்க முடியாதான்னு பண்ணிகிட்டு இருக்கோம். அமித்ஷா வந்து ஃப்ளைட்டை கூட டிலே பண்ணிட்டு எங்கே போனார்? எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் அவர் வந்து ஃப்ளைட்டுக்கு போனார். இதெல்லாம் சரி, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அதிமுக தலைவர்கள் இருந்தப்போ டெல்லியிலேருந்து இங்க வந்து கூட்டணியை பேசி முடிப்பாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி இவர்ல டெல்லியில போய் முதல்ல பேசிட்டு வந்திருக்காரு. ஏங்க யார் எங்க பேசினாங்க? அப்ப கூட்டணி பேசுறதுக்காக அவர் டெல்லிக்கு போல. ஏங்க அங்க வந்து அவங்க பார்ட்டி ஆபீஸ் திறக்கிறது ஒண்ணு, சில கோரிக்கைகளை கொடுக்கறதுக்காக வந்து உள்துறை அமைச்சர் பாக்குறாரு, அது போய் கூட்டணி பேசுறதுன்னு யார்? இப்ப நீங்க யார்? இப்ப நான் கேட்கிறேன், ஒரே நிமிஷம் இந்த கேள்வியை அறிவாலயத்தில் போய் கேளுங்க. வெளியே நீங்கள் வந்து பூதம் வந்துடும் பூச்சாண்டி வந்துடுங்களான்னு சொல்கிறீங்க. உங்கள் பொதுச் செயலாளர் இன்னைக்கு இருக்கிற மூத்த அமைச்சர் துரைமுருகன்லேருந்து, துணை முதலமைச்சர் உதயநிதியிலிருந்து, நேருலிருந்து, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திலேருந்து, ஏவா வேலூர்லேருந்து, தங்கம் தென்னரசுலேருந்து டெல்லிக்கு போயிட்டு வரீங்களா? எதுக்கு வரீங்க? பாதம் தாங்கவான்னு கேளுங்களேன். போய் இங்க மட்டும் கேக்குறீங்க. ஏன் துரைமுருகன் போயிட்டு வந்தோடனே கேட்டாங்க, எதுக்கு ரைட் நடந்துட்டு இருக்கு, நீங்க டெல்லிக்கு போயிட்டு வரீங்களே என்ன சொன்னாரு அன்னைக்கு? அவர் துறை ரீதியான அதேதான் நான் இவரும் வந்து கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கைகளை அது ஓகே. ஆனா அமித்ஷா அமைதியா இருந்ததா பரவாயில்லையே. எடப்பாடி பழனிசாமி இங்க ஃபிளைட் ஏறதுக்குள்ள அவர் ட்விட்டர்ல போட்டாரு 26 அதிமுக பாஜக கூட்டணியுடன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கறத போட்டாரு. அப்பதான் நமக்கு அந்த சந்தேகம் வலுப்படுது. இல்ல சந்தேகம் இல்ல, அது அமித்ஷா வந்து அவருடைய அவர் ஒரு பிஜேபின்ற கட்சியில தலைவராக இருந்தவர். அவர் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்காரு. அவருக்கு 1000 ஆசை அபிலேஷம் இருக்கலாம். அவங்களுடைய மோட்டோ வந்து திமுக ஒழிக்கணுங்கிறது தான். பல லட்சம் கோடியை வந்து இந்த 4 வருஷம் ஆட்சியில் வந்து அவங்க சுண்டில் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் மணியை சுண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு யார் யார் துணை இருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி இல்லை. ஐபிங்கிறது பெரிய உளவு நிறுவனம், இருக்கிற அத்தனை சிச்சுவேஷனையும் சொல்லுது. அப்போ யார் கூட நம்ம வந்து பயணம் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேனுடைய ஆட்சியை வந்து ரூயின் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அவர் முந்திட்டு சொல்கிறாரு. அவரை ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு யாரும் கேட்க முடியாது. ஆனால் நாம் ஏதாவது சொன்னோமா? நாம் நான் இல்லை, எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து நாங்கள் கூட்டணி தான் பேசினோம், திரும்ப அவர் அடுத்த வாரம் வரப்போகிறாரு, அங்கே முடியும் ஒன்றும் சொல்லல. அப்போ இங்கே வந்து தான் கூட்டணி பேசப்பட்டது சென்னையில். இங்கே நீங்கள் வந்து அங்கேருந்தே கூட பேசியிருக்கலாம் ஃபோனில். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. செல்வ பெருந்தகையுடனான ராமதாஸ் சந்திப்பு, டெல்லிக்கு சென்றிருக்கும் அன்புமணி, இது எப்படி பாக்குறது? மு.க. ஸ்டாலின் என்ன தூது அனுப்பி இருக்காருன்னு சொல்றீங்க? மு.க. ஸ்டாலின் வந்து அது சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் பேர்லயும் திருமாவளவன் பேர்லயும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் வந்ததோ இல்லையோ, அவருடைய பையன் உதயநிதிக்கு ரொம்ப சந்தேகம் வந்திருக்கு, சபரீசனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்திருக்கு. அப்போ இவர் ஏதாவது தகராறு பண்ணா இதுல பெரிய ஜோக் என்னன்னா, ராமதாஸ் அன்புமணியும் ஒன்னா இருந்தாலே சமயத்தில் விளங்காது. என்னுடைய சொந்த கருத்து, 2021 தேர்தலில் ராமதாஸுக்கு 21 சீட்டு அதிமுக கொடுத்து, பிஜேபி கூட எங்களை விட ஒரு சீட் கம்மியாக கொடுக்கணும்னு ராமதாஸ் கண்டிஷன் போட்டார். 20 தான் கொடுத்தாங்க. எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? 21 சீட் வாங்கி 5 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்கள் இந்த பக்கம் வேதாரண்யத்தில் ஆரம்பித்து அந்த பக்கம் ஒசூர் வரைக்கும் பாமகக்கு பலம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அந்த பலம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கணும்ல. விழுப்புரத்துலேயே சி.வி. சண்முகம் எவ்வளவோ செஞ்சுருக்கான், அந்த ஊருக்கு அவரே தோத்தாரு. பாமக கூட இருந்தான்னு தோத்தாங்க. நீங்கள் ஒன்றா மாம்பழம் இருக்கும்போதே பழுக்க மாட்டேங்குது. இப்போ மாம்பழம் தனியாக கொட்டை தனியான்னு போன பிறகு என்ன ஆக போகுது? இருந்தாலும் திருமாவளவன் எக்ஸிட் ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு ஒரு குரூப் வேணும். திருமாவளவன் எக்ஸிட் ஆனால் எங்கே போவார்? வேற இடம் பாஜக இருக்குது, அதிமுக பக்கம் வர முடியாது, அதனால அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்றாரு, நான் திமுக விட்டு போக மாட்டேன், தேவையில்லாத கேட்காதீங்கன்னு சொல்றாரு. அதான் உங்களை மாதிரி வந்து யங் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து சில வரலாறுகள் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு சொல்கிறத வந்து அப்படியே நம்பிடாதீங்க. 1998 முதலாக வாஜ்பாய், அத்வானி தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு கூட இவங்க யாருன்னு தெரியாது. கையை பிடிச்சி கூட்டு வந்தது ஜெயலலிதா. திருநெல்வேலியில் பெரிய மாநாடு, தேர்தல் மாநாடு, வைகோ, ராமதாஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாரையும் வச்சு வாஜ்பாய், அத்வானியை வச்சு கூட்டம். இவங்கெல்லாம் என்ன பேசினாங்க தெரியுங்களா? எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எங்களுக்கு அதிமுகவுடன் தான் கூட்டணி. மேடையில் எல்லாரும் இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்காங்க,
பிஜேபி தீண்டத்தக்காத கட்சி, நாங்கள் அதிமுக கூட தான் கூட்டு வச்சுருக்கோம், பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லி எல்லாம் சேர்ந்து 37 தொகுதி ஜெயிச்சாங்க. 37 தொகுதி ஜெயிச்சாங்க. ஒரே வருஷத்தில் ஜெயலலிதா பிஜேபியை கவுத்துது. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயலலிதா தானே வேணும்னு இருக்கணும். கருணாநிதி அங்கே போய் ஒட்டின உடனே அப்படியே ஜம்ப் ஆகி போய் அந்த பக்கம் ஒட்டினாங்க. எப்படி அது? அப்ப அதே ஃபார்முலாவை ஃபார்முலா இல்லை. இவங்களை நம்பவே வேணாம். நாளைக்கு வேணும்னா எங்களுக்கு அதிமுக கூட தான் கூட்டணி, பிஜேபி அந்த பக்கம் ஓரமாக இருக்கட்டுன்னு திருமாவளவன் பேசுவார். அப்படி இல்லைன்னா சட்டசபையில் ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமராங் ஒரு படம் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தாவைக்கான ஒரு அரசியல் சினிமா ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அறிவாலயத்துலேருந்து ஒரு 300-400 கோடி வாங்கி. அறிவாலயத்துலேருந்து? ஆமாம். டெல்லியிலேருந்துன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? யார் சொல்கிறதுன்ற திமுக எதிர்ப்பு ஓட்டு கன்சாலிடேட் ஆகி ஒட்டு மொத்தமாக அதிமுக விழுந்துடக்கூடாது. அது ஸ்பிளிட் ஆகணும். ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் சீமா, இதுக்கு முந்தின தேர்தலில் வந்து ஸ்பிளிட் பண்ண கமலஹாசன் அங்கேயே போய் அண்ணா அறிவாலயத்தில் வந்து ஒரு 2வது 3வது வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாரு. அப்போ சீமானும் வந்து அறிவாலயத்துலேருந்து தான் போகுது. சீமான் வந்து அறிவாலயத்துலேருந்து போகுதா இல்லையான்னு தெரியாது. அவருடைய எண்ணம் முழுக்க அறிவாலய எண்ணமாக தான் சுற்றுது. சரிங்களா? ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கிறதா. இப்போ இவர் வந்து அரசியல் சினிமா நடிக்கிறது வந்து அப்படியே என்மாஸ் ஏடிஎம்கேக்கு வந்துடக்கூடாது, பிரிப்போம், பிரித்தா வந்து இருக்கிற ஓட்டை வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றது. நான் இதுக்கு எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, 2016 எலெக்ஷனில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது. இப்போ இந்த ஜால்ரா சத்தம் முழுக்க அதில் தான் இருந்தது. கருணாநிதி மட்டும் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதாவுடைய பி டீம்னாரு. ஜெயலலிதாவுடைய பி டீம்னாரு. 2016 திரும்ப ஜெயலலிதா வந்துடுச்சு. ஜெயலலிதா வந்த உடனே ஜெயலலிதாவுடைய பி டீமாக இருந்தால் இந்த பி டீம் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள்? ஜெயலலிதா கூட தானே போய் சேரணும். எல்லாம் போய் அடைக்கலமானது எந்த இடத்துல? மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் லீட் பண்ணாங்க மக்கள் நல கூட்டணியை. எங்கே போய் முறவாசல் வேலைக்கு போனாங்க? அறிவாலயத்துக்கு தானே. இன்றைக்கி வரைக்கும் இன்டாக்டாக அந்த வேலையை நல்லா பார்த்து 19 ஜெயிச்சோம், 24 ஜெயிச்சோம், 24 ஜெயிச்சோம், சந்தோஷம், ஜெயிச்சுட்டே இருங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுத்துக்க. பூதம் வருது, சங்கி வருது, புலி வருது, யானை வருது, குதிரை வருதுன்னு பிஜேபியை நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த பிஜேபி புலியோ பூதமோ என்ன அடிச்சிடக்கூடாது. நான் அடியில் படுத்துக்கிறேன், என் மேலே ஏறி எல்லாம் படுத்துங்கடான்னு சொல்லி படுக்க வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கு. முழிச்சுக்கிறாங்க. நாம் எதுக்கடா இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளையும் நாம் காப்பாற்றிக்கவே. வர்ற தேர்தல்லாம் அதுக்கு வந்து தோதான தேர்தல் கூட. எங்களுக்கு திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நான் கூட்டணி உடையம்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லவே இல்ல. எந்திரிச்சு போயிருவாங்க, உன்னையே நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது. நான் மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒழுங்கான சாப்பாடை போடு, எனக்கு தேவையான சாப்பாடை போடு, எனக்கு ஒரு மான் கறி போடு, இல்லை மீன் கறி போடு. ஓகே. அப்போ அப்பா ராமதாஸுக்கு முதல்வர் ஸ்டாலின் தூது அனுப்பியிருக்கப்போ டெல்லி பயணம்ங்கிறது அப்பா அந்த பக்கம் போக விடாம நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு போயிருக்காரா அன்புமணி? அன்புமணி வந்து டெல்லிக்கு எதுக்கு போனார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி ஊழல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழல் கேஸில் வந்து ஏதாவது கோர்ட்டில் வந்து சம்மன் வந்திருக்கான்னு தெரியாது. ஒருவேளை வந்து பல பேர் சொல்கிறாங்க, இப்போ திமுகவினுடைய பிரச்சாரமே எப்படி இருக்குன்னா, பிஜேபி கூட சேர்ந்தால் கேஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும்லான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த திமுக மந்திரிகள்லாம் போய் டெல்லியில் அந்தந்த மந்திரி காலில் விழுறாங்களான்னு தெரியாது. ஒருவேளை பிஜேபி நினச்சா இந்த கேஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிடுமா? ஏன்னா ரொம்ப வருஷமாக நடக்குது அந்த கேஸு. இவர் எப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருந்தார், இப்போ கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆகையால் அதுக்காக கூட போகலாம். நீங்கள் கட்சி விஷயமாவோ இல்லை யாருக்கு பாமக யாருக்குங்கிறத போகிறதுனா எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறதுனா பாமக வந்து 2ஆக பிளந்து இருக்கணும். ராமதாஸ் வந்து எங்கிட்ட தான் பலம்னு சொல்லி ஒரு இதில் பெட்டிஷன் போடணும், அன்புமணி பெட்டிஷன் போடணும், அது விஷயம் வேறு. இப்போ அதே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பாவை விட்டுறாதீங்க, அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ இல்லை வேறு யாரோ ஜேபி நட்டாவோ சொன்ன ராமதாஸ் கேட்பார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ராமதாஸை ரொம்ப சீப்பாக இடம் போட்டிங்களே. 2 பேரும் சாதாரண ஆளே கிடையாது. அப்படி தராசில் நிற்க வச்சு அப்படி நிற்பாங்க. ராமதாஸனுடைய கொடுக்க அன்புமணி 2 பேருக்கும் வந்து மூளை பயங்கரமான மூளை, கிரிமினல் மூளை. கிரிமினல் மூளைங்கிறது அதர் சைடு அர்த்தமாக எடுத்துக்கூடாது. எப்படி போனால் எப்படி வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையால் டெல்லி கூப்பிட்டு சொல்கிறதால இருந்து அவர் போகாமல் இருக்க போகிறதில்ல.
டெல்லி கூப்பிடுறாங்கங்கிறதுக்காக அங்கேயும் போக போகிறதில்ல. ஆனால் அரசியலில் வியாபாரம் எப்படி பண்ணுறதுங்கிறது அப்பாவுக்கும் தெரியும், பையனுக்கும் தெரியும். எந்த பக்கம் போனாலும் சீட்டை நோட்டை யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த பக்கம் போவாங்க. ரொம்ப நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.